அன்பினர்களே, வளைகுடாவில் ஈரானுக்கு எதிரான போருக்காக அமெரிக்கா படைகளை அனுப்பி வரும் நிலையில் படைகளை அனுப்ப வேண்டாம், அனுப்பக்கூடாது என்று அமெரிக்காவுக்குள்ளிருந்து முன்னாள் இராணுவ தளபதிகளும் சட்ட வல்லுநர்களும் இன்று சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியாக்கி இருக்கின்றார்கள். அந்த செய்தி கொண்டு வந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, யுக்ரைன் வளைகுடா பாதுகாப்பு ஒப்பந்தம் 10 ஆண்டுக்கு ஜெலன்ஸ்கி செஞ்சிருக்கிறார். நாம ஏற்கனவே தந்திக்கிறோம் இல்ல, அவட குருபெல்லாம் துபாய்க்குள்ள இறங்கிட்டாங்கல்ல, அங்கிட்டால ரஷ்யா கிட்ட அடி வாங்கிச்சாகிறான். அதுக்குள்ள பணத்துக்காக, வெண்ணுல எண்ணெய் பணத்துக்காக இவர் யுஏஇ அமீரகம் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. வளைகுடா முழுதாக அவங்க பாதுகாப்பு படையை கொடுக்கறது, அவங்களோட ஆயுதம் கொடுக்குற கலன்கள் இப்படி எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணப்படுறீங்க. அடுத்ததாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சனிக்கிழமை யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு கப்பலை அவங்களோட பெரிய ஒரு ஆமரன்னு சொல்லி பெரிய ஒரு வச்சார் இல்லையா, பெரிய ஒரு பீத்தினார் இல்ல, அது 17 கோணங்கள்ல அடி வாங்கிச்சுன்னு அவரே சொல்லிக்காருப்பா, நம்ம சொல்லலை. அப்புறம் ஏப்ரஹாம் லிங்கனும் அடி வாங்கினதை பற்றியும் இன்றைக்கு அவர் வெளிப்படைய பேசியிருக்கிறார். எங்க அவர் இன்றைக்கு நடந்த ஒரு மீட்டிங்ல, அதாவது மியாமியில் நடைபெற்ற சவுதி முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் ஒன்றுல உரையாற்றும் போது ட்ரம்ப் இதை பத்தி முழுசா சொல்லியிருக்காரு. அவர் எதிர்பார்க்கலையாம் இப்படி அடிய 2 உலகிலே மிகப்பெரிய ஒரு ராணுவ சிட்டி, அது ராணுவ கப்பல் கிடையாது, ராணுவ சிட்டி. இப்ப அது சரியா சொல்ல போனால் கலம்பு சைனா சிட்டி வச்சுக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி 2 ஏப்ரஹாம் லிங்கனும் நாம தெளிந்தோம். 45 ஆண்டு முடிய போது வளைகுடாவில் அடி வாங்கி சாக போறான்னு நம்ம சொன்னோம் இல்லை, 17 கோணங்கள் அடிச்சிருக்காங்க. இது இப்ப அவரே சொல்றாரு, அடி வாங்கின மனுஷன் தான் சொல்லுதோ, அதை நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா அவன் ஈரான் பலத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம்பத்துல நம்ம கூட ஆக பெஸ்டா நினைக்கல, ஈரான்காரன் அடி வாங்கி சாப்பிடணும் இல்ல, அவன் புறவுதான் ஈரானை பத்தி ஃபுல்லா நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்த உடனே நம்ம சொல்லியிருந்தோம், ஏப்ரஹாம் லிங்கன் வாரான்டா அடி வாங்கி சாப்பிடறான், அந்த ஓட்டம் எடுத்துக்கான் கிரேக்க பக்கம், அது அவரே சொல்லிக்கிறது, நம்ம சொன்ன கிடையாது. அப்புறம் அவர் ஜெரால்ட் ஃபோர்டு அதுக்கும் மிகப்பெரிய அடி வாங்கி அதுக்கும் ஓடிட்டு அவரே சொல்லிக்கிறார், நாங்க உயிரை காப்பாத்திக்கு ஓடினோம். இது அப்படி இருக்குது. இதை 2 அடி வாங்கிட்டு மலேசியால போய் தங்கினாங்க. மலேசியால தங்கிட்டு சர்வதேச எல்லை ஊடாக மெல்ல பாஞ்சிட்டாங்க, எங்கே சுத்திக்கிட்டு ஆள் மாஞ்சி போயிட்டாங்க. இந்த செய்திகள் தான் இன்றைய இது எல்லாவற்றையும் விட ஈரானுக்கு தரைப்படைகளை அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு செய்தி மிகப்பெரிய இசுவாக அமெரிக்காவில் இந்த செய்தி ஒரு விஸ்வரூபம் எடுத்து அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதான் இந்த செய்தி. பார்க்கலாமா, செய்திக்குள் போவோமா? ஈரானுக்கு படைகளை அனுப்புவதற்கு எதிராக அமெரிக்க சட்டம் இயற்றியவர்கள் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஈரானிய பகுதிக்கு அமெரிக்க தரைப்படைகளை அனுப்பக்கூடும் என்பது குறித்தும் ஒரு முக்கிய எண்ணெய் மையத்தை கைப்பற்றுவதற்கான சாத்தியமான தாக்குதல்கள் குறித்தும் அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் சட்டம் இயற்றியவர்களும் மிகுந்த கவலை தெரிவித்து அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். மேற்காசிய பகுதிக்கு சமீபத்தில் சுமார் 8000 அமெரிக்க படைகள் வந்திருப்பது அமெரிக்காவில் அரசியல் பதட்டங்களையும் உலகளாவிய அமைதியின்மையும் தீவிரப்படுத்தியுள்ளது என்று அந்த அறிக்கையை கூறுகிறது. ஏனெனில் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாக வாஷிங்டன் கோரிக்கைகளுக்கு இணங்குமாறு இந்த நடவடிக்கை ஈரானை நிர்பந்திக்குமா என்று பல ஆய்வாளர்களும் சட்டமீட்டர்களும் சந்தேகிக்கிறார்கள். அத்தகைய படை ஈரானிய அரசாங்கத்தின் மூலோபாய சிந்தனையை அடிப்படையாக மாற்ற வாய்ப்பில்லை என்றும் பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழுவின் மூத்த ஜனநாயக கட்சியாளரான ரிச்சர்ட் ப்ளூமெண்டால் கூறியதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. வரும் வாரங்களில் கட்டமாக அனுப்பப்படும் வான்குடை வீரர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் உள்ளடக்கிய அமெரிக்க படையணி இதுவாகும். இருப்பினும் ஈராக் போரில் பங்கேற்ற ஜனநாயக கட்சியை சேர்ந்த மூத்த வீரர்கள் உட்பட விமர்சகர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கில் பயன்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான அமெரிக்க படையெடுப்பின் ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதியாகவே இந்த படை உள்ளது என்றும் இந்த நடவடிக்கையின் நோக்கங்கள் தெளிவற்றவை என்றும் அவர்கள் கூடுதலாக தெரிவித்திருக்கிறார்கள். தரைப்படைகளை அறிமுகப்படுத்துவது மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக அதை நீட்டிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். தெளிவான வெளியேறும் திட்டம் இல்லாமல் முடிவில்லாத, அதாவது எக்ஸிட் பிளான் ஒன்று இல்லாம தானே போறாங்க, அது சொல்றாங்க.
வெளியேறும் திட்டமில்லாமல் முடிவில்லாத போர் என்று அவர்கள் குறிப்பிடும் ஒன்றை விரிவுபடுத்துவதற்கு எதிராக அவர்கள் எச்சரிப்பதாகவும் அந்த செய்தி சொல்லுகிறது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பகுதியை கடந்து செல்லும் ஹாக் தீவை குறிவைத்து குறித்த விவாதங்கள் மீண்டும் எழுந்துள்ளதாக அது கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னர் அத்தகைய ஒரு நடவடிக்கையை அச்சுறுத்தியுள்ளார். மேலும் குடியரசுக் கட்சியின் முக்கிய கூட்டாளி ஒருவர் தீவை கைப்பற்றுவது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கிவிடும் என்றும் கூறி பகிரங்கமாக இதற்கு ஆதரவளித்துள்ளார். இந்த கருத்துக்கள் குடியரசுக் கட்சிக்குள்ளேயே அரிதான எதிர்ப்பை ஈர்த்துள்ளன. சிலர் இந்த யோசனையை பொறுப்பற்றது என்று கூறுகின்றார்கள். இரண்டு பக்கம் இருக்குது. பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு முன்னாள் மூத்த இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், கார்க் தீவை கைப்பற்றுவது அவர்கள் நோக்கமாக இருந்தால் அது நிகழவிருக்கும் ஒரு பேரழிவை கொண்டு வரும் என்று எச்சரிக்கின்றார். நல்லா இருக்கு. ஈரான் குறித்த முன்னணி நிபுணரும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானியுமான வால்யூனர்ஸ் கார்க்கை ஆக்கிரமிப்பது ஒரு பெரிய பதற்ற அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் இது ஈரான் ஒரு தீர்க்கமான பதிலடியை காட்ட தூண்டும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். கார்க் தீவை கைப்பற்றுவது என்பது ஒரு அழிப்பதாகும். மேலும் ஈரான் ஒரு பெரிய பதற்ற அதிகரிப்புடன் பதிலளிக்கும். ஈரானிய நிலத்தை கைப்பற்றுவதும் அதன் எண்ணெய் ஏற்றுமதி கிடங்கை அளிப்பதும் ஈரானில் ஒரு எதிர்ப்பு போரின் தொடக்கமாக அமையும் என்றும் நர்ஸ் கூறியிருக்கின்றார். பிப்ரவரி மாத இறுதியில் ஆக்கிரமிப்பின் ஆரம்ப நாட்களில் கோரப்பட்டு படுதோல்வி அடைந்த ஆட்சி மாற்றம் உள்ளிட்ட அமெரிக்க கோரிக்கைகளை ஒரு வெற்றிகரமான தாக்குதல் கூட ஈரானிய தலைமை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தாது என்றும் அமெரிக்க அரசாங்கம் வலியுறுத்துவதால் அத்தகைய மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஆனால் நெருக்கடியான பகுதிகளை கைப்பற்றி தக்க வைப்பதில் உள்ள சிக்கலான தன்மையை அது குறைத்து மதிப்பிடும் என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைன் வளைகுடா பாதுகாப்பு ஒத்துழைப்பின் 10 ஆண்டுகள் ஜெலன்ஸ்கி என்ற தலைப்பில் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அப்பகுதியில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் போது வளைகுடா நாடுகளுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் கூட்டு உற்பத்தி தளங்களை நிறுவுவது உட்பட பாதுகாப்பு துறையில் ஒரு தசாப்த கால ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார். நாங்கள் 10 ஆண்டு கால ஒத்துழைப்பை பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏற்கனவே சவுதி அரேபியாவுடன் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் என்றும் கத்தாருடன் இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தில் இப்போதுதான் கையெழுத்திட்டுள்ளோம் என்றும் அதுவும் 10 ஆண்டுகளுக்குத்தான் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் கூட்டு உற்பத்தியில் ஈடுபடுவோம் என்றும் இரு நாடுகளிலும் ஆலைகளை கட்டுவோம் என்றும் யுக்ரைனிலும் இந்த நாடுகளிலும் உற்பத்தி தளங்களை அமைப்போம் என்றும் அவர் கூறுகிறார். அதாவது இந்த 10 ஆண்டு கால வளைகுடா முழுவதும் ட்ரோன்ஸ்கள், அதாவது ஆயுத தளங்கள், ஆயுத உற்பத்தி மையங்கள், ஆயுத ஃபேக்டரிகள் முற்றுமுழுதான், அதாவது தாக்குதல் களங்கள் கொன்ற ஒரு ஃபேக்டரியை ஆரம்பிக்க போறாரு. இவன் ஒரு மூதேவி பாருங்க. அங்க யுக்ரைன் மக்களை கொண்டு இவன் ரஷ்யா கிட்ட சாவடிச்சிட்டு இப்ப இந்த யூதன் இவன் ஒரு யூதன், இந்த யுக்ரைன் நாய் ஒரு யூதன் அரபு தேசங்களை வந்துகிட்டு பாருங்க எப்படி மூட்டுறான். பெரிய ஒரு பணம் கேட்கிறான். இழந்த பணம் எல்லாம் ரீகவர் பண்ண போறான். பார்க்கலாம். இதேவேளை USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கப்பலை ஈரானிய படைகள் 17 கோணங்களில் இருந்து தாக்கிய போது அமெரிக்க கடற்படை வீரர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினார்கள் என்றும் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு செங்கடலில் ஈரானிய ஆயுத படைகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட 17 கோண தாக்குதலுக்கு உள்ளானது எப்படி என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று விவரித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை மியாமியில் நடைபெற்ற சவுதி முதலீட்டு மாநாட்டில் உரையாற்றிய ட்ரம்ப் தாக்குதலுக்கு முந்தைய தருணங்களை அமெரிக்க கடற்படைக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை என்று விவரித்துள்ளார். கடற்படை படைகள் தயாராக இருந்தன, ஆனால் ஈரானிய கடற்படையின் தாக்குதலின் தீவிரம் நிலைமையை விரைவாக மோசமாக்கியது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது அதிகாலை 1 மணி என்று கூறிய ட்ரம்ப் போர்க்கப்பல் 17 வெவ்வேறு கோணங்களில் தாக்குதலுக்கு உள்ளானது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் சிக்கலில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது என்றும் ஜனாதிபதி ஒப்புக்கொண்டார். நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று போர்க்கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான நேரத்தில் அதில் இருந்த தனது கடற்படை தளபதியில் ஒருவரை மேற்கோள் காட்டி ரம் அந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார்.
நல்லறிக்கை உண்மையை சொல்றாரு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ராணுவ ஆக்கிரமிப்புக்கு முன்னதாக மேற்காசியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படையின் மிகவும் மேம்பட்ட மற்றும் மிகப்பெரிய சூப்பர் கேரியர் என்று இந்த மாத தொடக்கத்தில் தீப்பிடித்திருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பென்டகன் இந்த பின்வாங்கலை ஒரு சாதாரண விபத்தாக சித்தரிக்க முயன்ற நிலையில் அந்த விமானம் தாங்கிய கப்பல் தனது நிலையத்திலிருந்து கிரீட் என்ற கிரேக்க தீவுக்கு பின்வாங்கியது. கப்பலின் பிரதான சலவை அறைகளில் போர் தொடர்பில்லாத தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கப்பல் பழுதுபார்ப்பிற்காக மெதுவாக சென்று கொண்டிருந்தது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். பென்டகனின் கூட்டை அபத்தமானது என கூறி இஸ்லாமிய புரட்சி காவல் படை நிராகரித்ததுடன் ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டு தனது சலவை அறையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக போர்க்களத்தை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படும் இது என்ன வகையான இராணுவ பிரம்மாண்டம் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது இதுல ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. அங்கு அந்த இந்த செய்தி உண்மையான செய்தி என்னவென்றால், இந்த ஃபோர்டு இருக்கா இல்லையா, அந்த ஃபோர்டு அந்த அவர் அது உண்மையிலேயே தீப்பெட்டி என்பது அங்க இருக்கின்ற அந்த இராணுவ அந்த நேவி அதிகாரிகள் வேணும் என்று தீ கொடுத்ததாம். என்றால் போருக்குள்ள அவங்க போக விரும்பல. ஒரு வருடமாக கடலுக்குள்ளேயே வாழ்க்கை போய்க்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இந்த கப்பலை நாம போருக்கு போகாம கப்பல் தாண்டாலும் பரவாயில்ல என்று உள்ளுக்குள்ள அவங்களே ஃபயர் கொடுத்த தீ கொடுத்தது. இது ஒரு ரகசிய தகவல். வேற அங்க ஒன்னும் தீப்பிடிக்க வரல. இது அதாவது ஃபோர்டு காயப்படல. காயம் யாருக்கு அடிபட்ட 17 கோணங்கள் அடிபட்டது ஆபிரகாம் லிங்கன் தான். இவர் ஃபோர்டு அடி வாங்கல. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த அதிகாரிகள் 5000-10,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களே தீ கொடுத்து கப்பலை தீ கொடுக்க வச்சு அதை மலேசியாவில் பிடாங்கில் போய் தங்க வச்சு அதை மெல்ல காப்பாற்றி ரிப்பேருக்காக போயிட்டாங்க. அவங்க தப்பிட்டாங்க. கப்பலை கொண்டு போட்டுட்டு இவங்க வாராங்க சண்டைக்குள்ள அந்த அடி வாங்க போறாங்க. இப்ப கப்பல் தப்பிரிக்கு அவன் தப்பல் எப்படி இப்ப போருக்குள்ள வர போறாங்கல்ல, அடி வாங்குவாங்கல்ல. சரி, செங்கடலில் விமானம் தாங்கி கப்பலின் இருப்பு ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு ஒரு முறையான இலக்காக அமைகிறது என்றும் பிராந்திய கடல் பரப்பில் அதன் இருப்பு ஈரானுக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் ஈரானிய ராணுவம் எச்சரித்திருக்கிறது. ஈரானின் ஆயுதப்படைகள் இதற்கு முன்னர் மற்றொரு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS ஏப்ரஹாம் லிங்கன் மீது வெற்றிகரமான ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் நேரலை செய்திகளிலிருந்து ஈரானுடன் முடிவில்லா போரை விரும்பவில்லை என்று, அதாவது இப்ப நெய்னா ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். எப்படி இதுதான் லாஸ்ட் செய்தி. இன்றைக்கு கரண்ட்லி இந்த செய்தி படிக்கும் போது அந்த செய்தி ஈரானுடன் முடிவில்லா போரை விரும்பவில்லை என்றும் 4 to 6 வார காலக்கெடு, அதாவது 1 மாசம் 1.5 மாத காலங்களுக்குள்ள முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாராம். தாரு அமெரிக்க அதிபர் நெய்னா. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் 4வது வாரத்தில் நுழைந்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள், ஈரானின் ஏவுகணை பதிலடிகள் மற்றும் விரிவடைந்து வரும் பிராந்திய பாதிப்புகள் மற்றும் மத்தியர்களுக்கு நெருக்கடியை தீவிரப்படுத்துகின்றன. இஸ்ரேல் ஈரானின் உட்பகுதியில் குறிப்பாக தெஹ்ரான் மற்றும் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதலை தொடர்கிறது. அதே நேரத்தில் தெஹ்ரான், கத்தார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் முழுவதும் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை தாக்கியுள்ளது. ஹாமஸ் ஜலச்சந்தி கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாயிருப்பதாலும் எண்ணெய் சந்தைகள் நிலையற்றதாக இருப்பதாலும் லெபனானின் போர்முனை தீவிரமடைந்து வருவதாலும் ராஜதந்திர சமிக்கைகள் முரண்படுவதாலும் இந்த மோதல் ஒரு நீடித்த மற்றும் மேலும் கணிக்க முடியாத கட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தை 1.5 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று இன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். பார்க்கலாம் எவ்வளவு காவு கொடுக்க போகின்றார்கள், எத்தனை நரபலி கொடுக்க போகின்றார்கள் என்பதை ஈரானிய படைகள் தீர்மானிக்கும். ஆக 7ஆம் தேதி திங்கட்கிழமை இருந்து கதம் டென்ஷன் சதக் கதம் என்ற நிலையில் இருப்போம். 6ஆம் தேதியில் இருந்து இதில் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் 30ஆம் தேதியில் அடுத்த வாரம் ஒரு வாரம் இருக்குல்ல, இன்னும் அந்த வாரம் கடந்து ஏராளமான பொடிகள் அந்த செங்கடல், கருங்கடல், வெள்ளக்கடல், நீலக்கடல் எல்லா கடலையும் மிதக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் மற்றும் ஒரு செய்திகள் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.